everyone. என்ன கையில் பீட்ரூட் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா? நிறைய குழந்தைங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இட்லி தோசைலாம் சாப்பிடுவாங்க. நான் 3 மட்டும் சாப்பிடுவாங்க, இல்லை 1 கூட சாப்பிடுவாங்க சில பேர். ஆனால் அது நம்ம தவிர்த்து குழந்தைங்களால் 5 இட்லி சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு டிப் இதோ இருக்கிறது. நைட்டு அம்மா கேட்டது அந்த ஒரே காரணத்தில் எனக்கு அதுக்குள்ளே இந்த யோசனையும் வந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றதுக்காக பீட்ரூட்டை ரெடி பண்ணியாச்சு. அதில் நான் வெறும் பீட்ரூட் கூட சாப்பிடுவேன். ஓகேவா? இப்போ என் கையில் பீட்ரூட்டுக்கு நான் இப்போ சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ எங்கள் அம்மா ஆட் பண்ணிட்டாங்க. மாவு கலர்ஃபுல்லாக இருக்க போது நான் பாருங்க. பார்த்தீங்களா, ரோஸ் கலர்லேயே மாவு வந்துச்சு. நல்லா பிங்க் கலரில் இருந்துச்சு. அம்மா ஊற்றிட்டாங்க. சூப்பரில். நான் இன்றைக்கி பீட்ரூட் இட்லியா சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரியல. எப்படி வெந்து வருதா இல்லையா, அதான் இந்த சேலஞ்சில். இதில் சேலஞ்ச் இல்லைக்கா. இப்போ நம்ம இதை இது பண்ண போகிறோம். வைக்கணும். இட்லி சட்டியில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணலாமா? அடுப்பு ஆன் பண்ணும்போது குட்டீஸ் இருக்க வேண்டாம் பக்கத்தில். கீழே பாருங்கள், ஹீமாரி நிற்கிறா இந்த ஓரத்தில். ஓரி அந்த ஓரத்தில் நின்று என்னோட பாட் இந்த மேடத்துக்கு கலரான இந்த இட்லி பார்க்கலாமா? எப்படி பீட்ரூட் இட்லி எப்படி இருக்கு? பீட்ரூட் இட்லி அடியில் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு. அதனால நான் அடியில் போடுறேன். பாவம் அடியில் சூடாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குங்க. நம்ம சாம்பார்லாம் தொட்டுக்க கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். சாம்பார் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாம்பார் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. டேஸ்டாக இருக்கு. வெறுமனை சாப்பிடும்போது நமக்கு எந்த ஃபீலும் இல்லை. வெஜிடபிள் பிடிக்காத சில்ட்ரன்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா நிறையா சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி பிங்க் டே இல்லை ஆரஞ்சு டே வந்தால் கேரட் போட்டு பண்ணுங்க. பிங்க் டே வந்தால் பீட்ரூட் போட்டு பண்ணுங்க. பார்க்கறதுக்கு மட்டும்தான் பிங்க் கலரில் இருக்கு. ஆனால் வெறுமனே சாப்பிட்டா நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாம்பார் தொட்டு சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ கதைகள் இருக்கே. இப்போ கேரட்லாம் யோசிச்சு பாருங்க. கேரட் ஆரஞ்சு கலரில் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.